இந்த பதிவுல நம்ம வந்து தமிழக தேர்தலை பத்தி தான் பேச போறோம். தேர்தல் கமிஷன் வந்து அறிவிச்சுட்டாங்க. இந்த மாதிரி தமிழகத்துக்கு வந்துட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி தான் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இதனுடைய முடிவு வந்துட்டு மே 4ஆம் தேதி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷனை பத்தின அந்த தகவல்கள், அந்த புள்ளி விவரங்கள், அது என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழக வாக்காளர்கள் வந்து எஸ்ஏஆர் நடத்துறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 6.5 கோடி, கிட்டத்தட்ட 6.5 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கோம் நம்ம. ஆனா எஸ்ஏஆர் நடத்தின பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 லட்சம் பேரை வந்து பேர்களை வந்து நீக்கியிருந்தாங்க. அது பல காரணங்கள் வந்து அது கிரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து இறந்து போனவர்கள், இன்னொன்று வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், இன்னொன்று ஒரு பெரிய லார்ஜ் சங்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 லட்சம் பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெர்மனண்டா குடிபெயர்ந்து போனவங்க, வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ மைக்ரேட் ஆனவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உள்ளூர்லயே, அதாவது தெரியல, நாட் ட்ரேசபிள், அவங்களுடைய முகவரியை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற அந்த கேட்டகரியில வந்துட்டு கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு தேடி பிடிச்சி அந்த பெயர்கள் எல்லாம் திரும்பவும் ரெஸ்டோர் பண்ணி அந்த அட்ரஸஸ் எல்லாம் வந்துட்டு சரிபார்த்து கிட்டத்தட்ட 27 லட்சம் வாக்காளர்கள்ல நம்ம அந்த வாக்காளர் பட்டியல கொண்டு வந்துட்டோம். இன்னுமே பாத்தீங்கன்னா 70 லட்சம் வாக்காளர்கள் வந்து பெயர்கள் வந்து விடுபட்டு போயிருக்கு. இந்த 70 லட்சத்துலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 லட்சம் வாக்காளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இறந்தவர்களா தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்களை வந்துட்டு டூப்ளிகேட் வாக்காளர்கள் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த 70 லட்சத்துல கூட 30 லட்சத்தை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அந்த சாலிடா இருக்கக்கூடிய 40 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, இந்த 40 லட்சம் பேர்ல எந்த பிரேக்கும் இல்ல. வெளிநாடுக்கு புலம்பெயர்ந்தவங்களா, இல்ல வெளி மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்தவர்களா, இல்ல நம்ம நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்துட்டு ட்ரேசபிளா இங்கதான் இருக்கிறாங்க, ஆனா வேற இடத்துல அட்ரஸ் மாறி இருக்காங்க, அதனால அவங்க வர முடியல, அந்த மாதிரியான எந்த செக்ரிகேஷனும் அதுல இல்ல. இதுல நிறைய விடுபட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்களும் வயதானவர்களும் தான். இது நம்ம வந்து ஏற்கனவே பீகார் தேர்தலை நம்ம பார்த்தோம். சோ இந்த 40 லட்சம் வாக்காளர்கள் வந்துட்டு நம்ம வந்து இழந்திருக்கோம். அது இழந்திருக்கோன்றதை விட ஒரு சரியான இதுக்கு ஒரு விளக்கம் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனும் கொடுக்கல. அதற்கான முயற்சிகளை வந்து தமிழக அரசும் எடுக்கலன்னு தான் சொல்லுவோம். போன 2021 தேர்தல்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப எத்தனை வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 5,99,00,000, கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. 6 கோடி வாக்காளர்கள் இருந்தா கூட ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 கோடி, 4 கோடியா 58 லட்சம் பேர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வந்து ஓட்டு போடல. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யூஸ்வலா ஒரு எலெக்ஷன்ல இருந்து இன்னொரு எலெக்ஷன் நம்ம பாக்குறப்ப 5 வருஷம்ன்றப்ப கிட்டத்தட்ட அந்த பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனா இப்போ இந்த வருஷம் நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எத்தனை வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 32 லட்சம் பேர் குறைவா இருக்கிறாங்க. இன்னொன்னு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வந்து புதிய வாக்காளர்கள், இந்த 18 வயசை தாண்டினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறாங்க. ஸோ இந்த 12 லட்சம் ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கா டிஎம்கேக்கா இல்ல புதுசா வரக்கூடிய தாவேகா மாதிரியான இளைஞர்கள் ஓட்டுன்றதுனால அது வந்து விஜய்க்கு போக போதான்றது நமக்கு தெரியல. இது இல்லாம ஒரு 15% வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாம ஒரு 15% ஓட்டு வந்து வேற வேற கட்சிகளுக்கு, தனி நபர்களுக்கு, அப்புறம் நாம் தமிழர் மாதிரியான ஒரு 8% வாக்கு வந்து அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ இந்த 15%ம் இப்பயுமே நாம் தமிழர் கட்சி தனியா நிக்கிறதுனால அதுல கணிசமான ஓட்டு அது அப்படியே தான் இருக்கும். அந்த 14 to 15% வந்து பெருசா டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போன 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எவ்வளவு ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% தான், 5.5% தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இந்த எலெக்ஷன்ல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா யாரு கொஞ்சம் வலிமையா இருக்காங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். டிஎம்கே தான் வந்துட்டு பல நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க வந்து ஒரு ரூலிங் பார்ட்டின்றதுனால அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கரான ஒரு சைட்ல இருக்கிறாங்க. பலம் பொருத்திய ஒரு அணியா தான் அவங்க இருக்கிறாங்க. ஏடிஎம்கே நம்ம பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா பிஜேபி இருக்கிறதுனால ஜென்ரலாவே வந்துட்டு ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டர்ட் வந்து பரவலா தமிழகத்துல இருக்கிறதுனால அந்த அணி பிஜேபியோட ஏடிஎம்கே போய் சேர்ந்ததுனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்போ பாஜகவுக்கு வந்து ஏடிஎம்கேவோட இருக்கிறதுனால ஏடிஎம்கேக்கு ஏதாவது ஒரு சாதகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஆந்திரா எலெக்ஷன்ஸ்க்கு தான் நம்ம போகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா 2024 ஆந்திரால வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தது, எம்பி எலெக்ஷனும் நடந்தது. அப்ப அது ரெண்டும் சேர்த்து நடக்கிறப்ப என்ன நடந்திருக்குன்றத நம்ம பார்த்தோம். 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய அவங்களோட கணவர் வந்து பரக்கல பிரபாகர் வந்து அவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் பிளஸ் ஒரு அரசியல் விமர்சகர் கூட. அவர் வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது வந்து எல்லாரையுமே வந்து
ஜனநாயகத்தின் மேலேயும் அந்த எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் ஒரு பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு ரொம்ப உண்மையான தகவல்களை திரட்டி ஒரு விஷயத்த பகிர்ந்திருந்தார். அது என்னன்னா, அங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 174 சீட்ஸ்க்கு வந்து அங்க எலெக்ஷன் நடந்தது. அதுல சந்திரபாபு நாயுடுவோட கட்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 சீட்டு. 25 லோக்சபா சீட் எம்பி சீட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 21 சீட்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுல இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, அந்த எலெக்ஷன்ஸ்க்கு அவங்க ஓட்டு போட்டாங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும்லாம் போயிருக்கு. இரவு மே 13ல நடந்தத 14ஆம் தேதி, அதாவது அந்த 12 மணி தாண்டியும் 2 மணி வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மே 17ல வந்துட்டு அவங்க வந்து அந்த ரிசல்ட்ஸை வெளியிட்டாங்க. இப்ப பரகல பிரபாகர் என்ன அவருடைய அந்த வயர் இன்டர்வியூல அந்த கரண் தாப்பர் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப தெளிவா சொல்றாரு. 5 மணி வரைக்கும் யாரெல்லாம் போலிங் பூத்துக்கு வராங்களோ அவங்களெல்லாம் லாக் பண்ணிட்டு, அவங்க கடைசி ஆள் 5 மணிக்கு யார் அங்க நிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே ஓட்டு போட தேர்தல் கமிஷன் அனுமதிக்கும் இல்லையா? 5 மணி வரைக்கும் அங்க என்ன தகவல் பாத்தீங்கன்னா, ஒரு 68% தான் போல் ஆகுது. அப்ப 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எவ்வளவு வருதுன்னு சொன்னா 68.08 அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 0.8 தான் போகுது. இந்த மாதிரியான ஒரு ஒரு ரேஸ் தான் அங்க நடந்திருக்கு 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும். 8 மணில இருந்து ஒரு 11:45க்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 76% பேர் வந்து ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 8.8 அவங்க சொல்றாங்க 8.38%. 5 மணிக்கு 6.8% இருந்தது. 11:45க்கு பாத்தீங்கன்னா 8.35% மாறுது. சரி, இதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா 2 மணி வரைக்கும் அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, 2 மணிக்கு தான் கடைசி நபர் வந்து ஓட்டு போட்டு முடிச்சது வந்து 2 மணிக்கு. அப்ப இவங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, அதை இவங்க எப்ப வெளியிடுறாங்கன்னா பிறகுதான் அவங்க வெளியிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அப்ப 80% வந்து ஓட்டு பண்றாங்க. 2 மணி நேரம் 15 நிமிஷத்துக்குள்ள 17 லட்சத்துக்கு மேலான ஓட்டுகள்ல 3500 பூத்துல போட்டிருக்காங்க. அப்ப இந்த டைமிங்கை கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்துக்கும் 491 பேர் போட்டிருக்காங்க. எப்படி 2 மணி நேரத்துல 15 நிமிஷத்துல இவங்க கணக்கு. அது எல்லாமே வந்து வெளியில யாருடைய புள்ளி விவரமும் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த புள்ளி விவரம் தான். அப்போ ஒரு நபர் வந்து உள்ள போயிட்டு இந்த இவிஎம் மெஷின் பேட்ல இருந்து நம்ம பேர் சரி பார்த்து வெளியில வர்றதுக்கு ஒவ்வொரு மிஷினுக்கும் 7 செகண்ட் எடுக்கும். இப்ப இதுவே 14 செகண்ட் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் உள்ள போய் அவரோட பேரை சரி பார்த்து அட்டையில சைன் பண்ணி மைய வச்சுக்கிட்டு ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு வெளியில போறதுக்கு வெறும் 6 செகண்ட் தான் எடுத்துக்கிட்டா அந்த எலெக்ஷன் கமிஷனோட புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப 20 செகண்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் இந்த 2 கம்பார்ட்மெண்ட்லயும் போய் ஓட்டு போட்டாதான் இவங்க சொல்ற எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த 11:45ல இருந்து 2 மணிக்குள்ள நடந்தக்கூடிய அந்த 4% இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா, 4% இன்க்ரீஸ் காமிக்குது. அப்படியான ஒரு கணக்கை வந்து கொடுத்து வெறும் 10 எம்எல்ஏ சீட்டு தான் வந்து எதிர்கட்சிக்கு போயிருக்கு. வெறும் 4 எம்பி தொகுதி தான் எதிர்கட்சிக்கு போயிருக்கு. இப்படியான ஒரு பெரிய ஸ்வீப்பை வந்துட்டு ஆந்திரால கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனோடைய அந்த டேட்டா வச்சு பரகல பிரபாகர் வந்து இப்போ வந்து அனலைஸ் பண்ணி ஆய்வு பண்ணி அவர் கிளியரா சொல்லியிருக்காரு, 20 செகண்ட்குள்ள இது எப்படி சாத்தியம். இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் இருக்கு இல்லையா, இத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்றத, இது ரொம்ப பெரிய பெரிய கேள்விக்குறி. இது ஜனநாயகத்துக்கு மேல விழுந்த ஒரு பெரிய அடி அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி ஒரு ஜனநாயக திருவிழான்னு சொல்லணும் அந்த தேர்தல், அது ஒரு பெரிய கேலி கூத்து ஆக்கியிருக்கு. ஸோ இவங்க பண்ற எஸ்ஐஆர், இவங்க பண்ற 70 லட்சம் ஓட்டு டிலிஷனு, நாங்க ரொம்ப கராரா நடத்துறோம், ஒருத்தர் கூட வந்துட்டு அநியாயமா ஒரு டூப்ளிகேட் ஓட்டு வந்துடக்கூடாது, வெளிநாட்டினர் வந்து உள்ள வந்து அவங்க ஓட்டை போட்டக்கூடாது, இப்படி அப்படின்ட்டு எவ்வளவு நீக்க முடியுமா எல்லாரையும் நீக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டா நியாயமான ஒரு எலெக்ஷன் நடத்துறோம்னு சொன்னா, இந்த எலெக்ஷன்ல ஆந்திரால நடந்த எலெக்ஷன்ல இது வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் மேல ஏதாவது நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமா இருக்கா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பாடத்தை கத்துக்கணும்னு சொன்னா, தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ஸ் நடக்கிறப்போ இந்த 5 மணிக்கு மேல போய் கடைசியா ஓட்டு குத்துறது இருக்குல்ல, பழசுல எல்லாம் நமக்கு தெரியும், நமக்கு வந்து கையில ஓட்டு போட்டப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயுமே அது நடந்திருக்கு. கடைசியா மீந்த ஓட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரிச்சுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பூத்துல ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறவங்க பிரிச்சுட்டு அதை போட்ட கள்ள ஓட்டுக்கெல்லாமும் நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு கையில போட்டா நம்ம வந்து ஏமாத்தி நிறைய பேர் வந்து கள்ள ஓட்டு விழுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இவிஎம் மெஷினை கொண்டு வந்தாங்க. இந்த இவிஎம் மெஷின் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்தா நமக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கு.
துளி கூட இந்த இந்த தேர்தல் முறை மேல நமக்கு எந்த நம்பிக்கையும் ஏற்படுத்தாத விதத்துலதான் இருக்கு. அப்ப தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல வந்துட்டு இப்ப பிஜேபி பெருசா நமக்கு இன்ஃபுளுன்ஸ் இங்க பெரிய அவங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் இல்லைன்னா கூட ஏடிஎம்கேவும் பிஜேபியும் நிக்க அலையன்ஸ்ல வந்துட்டு சில தொகுதிகள்ல வந்துட்டு ஒரு சின்ன மார்ஜின்ல நமக்கு ஒரு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து தமிழகத்துல கூட நமக்கு வந்து ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் ஒரு ஒரு சாதகமான ஒரு விஷயங்களை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம வந்து எஸ்ஐஆரோட ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நம்மளோட நாங்க வந்து வாக்காளர்கள் தான் இந்த இடத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்னல்களுக்கு நடுவுல நம்ம எல்லா வேலையும் பண்ணி ஒரு நல்ல குடிமக்களை நம்ம போய் லைன்ல கியூல நின்று இந்த வெயில்ல நம்ம ஓட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நமக்கான வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஆந்திரால நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாக்குறப்போ அது ஆந்திரால மட்டும் இல்ல, ஹரியானால மகாராஷ்டிரால பல இடங்களையும் நம்ம பார்த்ததை வச்சு நம்ம நம்ம என்ன முடிவுக்கு வர முடியும்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸும் சரி இந்த எலெக்ஷன் கமிஷனும் சரி நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதமா இல்லை. ஸோ இது வந்து காலப்போக்கில் என்ன பண்ணணும்னா இந்த ஜனநாயக பண்பு இருக்கு இல்லையா, இந்த போய் நம்ம தான் நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லி ஓட்டு போடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதையே வந்து மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிப்பாங்க. பல பேர் ஓட்டே போடாம இருப்பாங்க. ஏன்னா போன எலெக்ஷனே நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போடல. இப்ப அதை நோக்கிதான் போவோம். அப்ப ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியான ஒரு 30% ஓட்டு போட்டு அதுல ஒரு 15% வரவங்க தான் வந்து தலைவர்களா வந்து நம்ம ஆட்சி செய்யற விதமா இருக்கும். இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப எதிரான ஒரு திசையில வந்துட்டு இந்த பிஜேபியும் இப்ப அந்த மத்தியில ஆளுகின்ற அந்த கட்சிகளும் சரி எலெக்ஷன் கமிஷனுமே சரி அந்த 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 திசையை நோக்கிதான் வந்து மக்களை வந்து அவங்க கொண்டு சொல்றாங்க.